நான் இன்றைக்கி சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு கருப்பில் ஒரு கொத்து, காஞ்ச மிளகா 3, பச்சை மிளகா 6, சிரிஞ்சீரகம் 1 கரண்டி, எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், 1 முட்டை, மிளகுத்தூள் அரை கரண்டி, மஞ்சள் தூள் அரை கரண்டி, கரம் மசாலா அரை கரண்டி, மல்லி 1 கரண்டி, காஷ்மீர் பவுடர் 2 கரண்டி, சோள மாவு 2 கரண்டி, அரிசி மாவு 2 கரண்டி, கோழி 250 கிராம். இப்போ நம்ம செய்கிறத பார்ப்போம். கோழி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா அரை கரண்டி, மஞ்சள் தூள், மிளகு, மல்லி, காஷ்மீர் பவுடர் 2 கரண்டி, சோள மாவு 2 கரண்டி, அரிசி மாவு 2 கரண்டி, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். ஒரு முட்டை, எலுமிச்சை சாறு, கோழி பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிக்க போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். அனல் குறைவாக வச்சுக்கணும். அனல் ரொம்ப வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நல்லா வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா வந்துடுச்சு பாருங்க. இப்போ 1 கரண்டி டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
சிரிஞ்சீரகம் ஒரு கரண்டி, பச்சை மிளகா 5, காய்ந்த மிளகா 3, கருப்பில் 1, நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். வதக்கிட்டு மிளகா சாந்து ஒரு கரண்டி, நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் 55 மினிட் கோழி பொரிச்சு வச்சோம்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருவோம்.